நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 6 பல் 2ஆம் ஈத்து சந்தனப்பிள்ளை கிடாரிங்க. பெரும்பாலான காங்கேமின்ன மாடுகளில் பார்த்துட்டிங்கன்னா மயலை, செவலை, காரி அல்லது நிறைய காராம்பசுக்கள் கூட இருக்கிறதுங்க. பட் இந்த சந்தனப்பிள்ளைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஸ்பீஷீஸுங்க. ஒரு 100ல் ஒரு 4 மாடுகள் இந்த சந்தனப்பிள்ளை மாடுகள் இருக்கும். சவலைக்கும் மயலைக்கும் ஒரு இடைப்பட்ட கலரில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ப்ரீடு. இந்த காங்கேயம் இனத்திலேயே இந்த சந்தனப்பிள்ளைங்கிறது காராம்பசுக்களினோட எண்ணிக்கை கூட அதிகமாக இருக்குமே தவிர இந்த சந்தனப்பிள்ளையோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குங்க. இந்த சந்தனப்பிள்ளை கிடாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புங்க. நல்லா ரட்டநாடி உடம்புல, நல்ல ரட்டை திமிழில், நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு வாளுங்க, நல்ல ஒரு ஜான் குட்டை மூஞ்சியில், நல்ல விளாரி கொம்பு அமைப்பில், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமான முகம் கொண்ட கிடாரிங்க. நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு கிடாரியோட முகத்தில் பார்த்தாலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமான முகம் கொண்ட மாடு. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மாதம் சினைங்க. இருந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் பராமரித்த மாடு. கறவைக்கு பார்த்திங்கன்னா காலை அணைக்க வேண்டியதில்லை. கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்ததாக சொன்னாங்க. அவங்க டேட் குறித்து வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக 8 மாதம் சினைங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மடிசீரான மாடுகளுங்க. நல்ல நிலம் கூட்டுறளவுக்கு வாள், அனைத்து அங்கலட்சணமும் தெளிவாக இருக்கிறது. ஒரு மாடு வைத்திருந்தாலும் ஒரு நல்ல சந்தனப்பிள்ளை கலரில், நல்ல ஒரு அழகிய தோற்றத்தில், நல்ல லட்சுமி கடாட்சமான முகத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.